வாழைக்காய் இருந்தால் கறிதான் சமைக்கணும் மண்டில இப்படி எல்லாம் அதுல செய்யலாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி. நான் உங்கள் ரூபி. நாங்கள் இன்றைக்கு வித்தியாசமாகவும் ஒரு சுவையானதுமாக இருக்கக்கூடிய ஒரு பகோடா செய்ய போறோம். வாழைக்காய் வச்சு ஒரு பகோடா இப்ப ஆஞ்சிட்டு வந்தாங்க, எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறோம். ஃப்ரெஷ்ஷா பறிச்சு கொண்டு நாங்கள் வாழை மரத்துல போய், அதுவும் பக்கத்து வீட்டு நதியா காட்ட போய் வாழைக்காய் வாங்கி, கறி வாழைக்காய் வாங்கி கொக்கத்தறிக்காய் அறுத்து கொண்டு வச்சிருக்கிறோம். வச்சுதான் நாங்கள் நல்ல ருசியாகவும் நல்ல மொறு மொறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகோடா வாங்க வீடியோக்கு போவோம். என்ன இந்த இதுக்காக போகலாம் பூந்து போகலாம். சத்தாம் கவனம் கவனம் முள்ளு கம்பி. சரி வாங்க, மெதுவா வாங்க. இது வந்து ஒரு இந்த வேலிக்கரையோட ஒரு வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரர் நதியா வந்து வாழை நட்டுருக்குற அஞ்சால வாழை நட்டு. ஓய் ராமலியா கஞ்சா கொண்டா கொண்டாங்க. இது வர மோட்டேன் இங்கே வாழைக்காய் இருக்க போறோம். இந்த கொக்கத்தறி இங்க வரவீங்கள இதுல இருக்காட்டுமே. எங்க நான் மேல் சீப் தானே சரிக்க இப்போ கொலை நிக்குது. மேல் சீப்பு நல்ல கூறு என்ன ஒரு 6 வேலை விழுந்து காய் அறுபடுதா வாழை இங்க பாருங்க எப்படி கொழுவு படி போயிருக்காண்டு. சரி, எங்களுக்கு விளாங்காலம் என்ன சரி பால் உழவு சட்டியில் விளாண்டு அதுக்கு யார் தரத்தை எடுக்கும் கணக்கு. நாங்கள் இப்போ ஒரு சீப்பு கேட்டு தான் வெட்டினாங்க. எல்லாம் கொண்டு வரட்டாமா ராமலியாக்கா உங்களுக்கு தாரதோ இல்லாட்டி திரட்டாம எடுத்துக்கணும். எடுத்துக்கணும் நல்ல முத்தல் வாழைக்கா என்ன நல்ல பால் ஒழுவ நாங்கள் பறிச்சு கொண்டு வந்து நாங்கள் இப்போ போய் வாழைக்காய் இப்போ மெலிவு தானே கொஞ்சம் மெலிஞ்சிட்டு. பாருங்கோ எப்படி வந்திருக்குதாண்டு நல்ல ஒரு துருவல். என்ன வாழைக்காய் துருவல். இப்போ நாங்கள் வந்து சர்மி உடுப்பு துவச்சி போட்டவா ஒரே மழை கோலம் தானே உடுப்பு துவச்சி போட்டவா இருந்து காயில அங்க போக மட்டும் கொடி காட்டி இருக்கிறான். நாங்கள் 2 பேரும் இந்த சமையல்ல இருக்கிறோம். இப்ப சர்மியோட மகள் வந்து என்ன செய்திருக்கிறாண்டா அங்க உடுப்பு கொடியில தூங்கி இருக்கிறான். அது கீழே விழுந்து போச்சு. இனி இவாக திரும்ப ஒரு வேலை அது அவளா மிளம்பி போட வரும். என்ன மாடு விரையிலங்கிற மாடு வந்தாதான் நான் வாழைக்காய் தோல் போடலாம். இப்போ நான் இதுக்கு அளவான உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் இப்போ சேர்த்து கிளக்க போகிறேன். சரி, எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் ஒரு கொஞ்சம் போட போகிறேன். இப்படி தூவி தான் நாங்கள் இதை போடணும். அப்போ எங்களுக்கு புரிஞ்சு ஒட்டியாக வரும். முதல் வந்து நான் இதெல்லாம் கட்ட தூள் மிளகாய் வந்து இது சேர்க்க காத்தா இருக்கெல்லாம் பறக்கு. நாங்கள் உரைப்பு கலவாது தான் இதில் நான் 3 கரண்டு சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி கச்சான் முத்து நாங்கள் இவ்வளோத்தையும் போடுறோம். அப்படியே போடுறோமா? இது கருவேப்பிலை பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இதே இதோட நாங்கள் சேர்த்து கிளக்க போகிறோம். காத்துக்கு பறந்து போங்க வேணும். காத்து விட்ட கையோட டப்பனை கலந்து போடுவோமா? நாங்கள் உப்புத்தூள் சேர்க்கையில் ஏனென்றால் வாழைக்காய்க்கு உப்புத்தூள் போட்டு தானே பொரிச்சோம். நாங்கள் கச்சான் முத்துக்கும் நாங்கள் உப்பு பிராட்டி பொரிச்சிட்டோம். அப்போ இனி உப்பு சேர்க்கையில என்ன உப்பு சேர்க்கையில தனியாக மிளகா தான் இப்போ சேர்த்துனாங்க. என்ன கட்ட மிளகா தூள் காணும் ரூபி. உங்களுக்கு கச்சான் முத்து தான் கூட வந்திருக்கேன்.
பாருங்க நல்ல வடிவாக சாப்பிட்டு பார்ப்போமே. கருவேப்பு மிளகாயும் இருக்குது, அதோட சேர்த்து சாப்பிடுவோம். கருவேப்பு மிளகாயும் சேர்த்து நல்ல கருமுறை கறக்கு முறை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல அப்படி ஒரு இதாக இருக்குன்னா பச்சானோட சாப்பிடும். அதோட கருவேப்பு மிளகாயும் நல்ல முருமுறை கருவேப்பு மிளகா சொல்லவே வார்த்தை இல்லை. எல்லாருக்கும் இதே போல் உங்களோட பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்து கொடுங்கோ, நீங்களும் செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. என்ன வாழைக்காய் இருந்தால் கறி தான் சமைக்கணும் மண்டியில் இப்படி எல்லாம் அதில் செய்யலாம். இந்த வாழைக்காயில் பகோடா செய்தால் பிள்ளைகளெல்லாம் அடிபட்டு சாப்பிடும். இப்போ பாருங்க அந்த பேசனுக்காக வச்சு விட்டோம். நாங்கள் 2 பேரும் எடுத்துட்டோம். ஆனால் அந்த பேசனை காணேது முடிச்சு கொள்வோம். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.